Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்பதான் ஃபியூச்சரில் நீங்க எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். அது மூலமா அவங்களுக்கும் வந்து பிரயோஜனமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நம்ம 11th காமர்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டோம் செகண்ட் மிட்டம்கான போர்ஷன்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், அது எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா அதை தாண்டி உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் வரப்போறது இல்லை. கண்டிப்பா உங்களால வந்து இந்த செகண்ட் மிட்டம்ல நல்ல மார்க், ஃபுல் மார்க் கூட ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 மார்க் இன்டீரியரும் நீங்க சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா, சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோல ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 50 மார்க்ஸ்க்கு நடந்த கொஸ்டின் பேப்பர் இது. சில டிஸ்ட்ரிக்ட்ல 45 மார்க்ஸ்க்கும் வைக்கலாம். ஒரு 10 மார்க்ஸ் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ்ல இருந்து 9 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் தான். ஒரே ஒரு கொஸ்டின் வேணா இல்லை அதிகபட்சம் 2 கொஸ்டின் வேணா என்ன செய்யலாம்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டினாவோ இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் வராது, இன்டீரியர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க 1 மார்க்ல, சரியா? ஸோ புக் பேக் நீங்க தரவா இருந்தீங்கனாலே 8 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 9 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 2 மார்க்ஸ் பார்த்துருவோம், டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத 2 மார்க்ஸ்ல பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் Question number 11. Give some examples for micro enterprises. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறு நிறுவனங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. What is a self-help group? சுய உதவிக்குழு என்றால் என்ன? What is import trade? இறக்குமதி என்றால் என்ன? Define retailer. சில்லறை வியாபாரி வரைவிலக்கணம் தருக. அதுக்கப்புறம் வாட் இஸ் மென் பை இன்ட்ரப்ராட் ட்ரேட்? மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட்? நாணய உறுதி கடிதம் என்றால் என்ன? சரியா? 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்குது இதுல இருந்து, சரியா? நம்ம கொடுத்ததுல இருந்து இன்க்ளூடிங் கொஸ்டின் நம்பர் 17 கம்பல்சரி கொஸ்டின் இதுவும் சேர்த்து. அப்படின்றப்ப நம்ம எனி 5 வந்து தாராளமா எழுதிடலாம். 5 into 2 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 3 மார்க் கொஸ்டின்ல give 3 examples of India's import and export items. இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி 3 எழுதுக. Explain any 3 characteristics of wholesale. மொத்த வியாபாரிகளின் பண்பு நலன்கள் ஏதேனும் 3 எழுதுக. அதுக்கப்புறம் any 3 features of international business. பன்னாட்டு வணிகத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் 3 விளக்குக. What are the documents used in import trade? இறக்குமதி வணிகத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு ஆவணங்கள் யாவை? அதுக்கப்புறம் explain the types of indent. சரக்காணையின் வகைகள் யாவை விளக்குக. 1 2 3 4 5 3 மார்க் கொஸ்டின்ஸ். எனி 5 தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம 5 into 3 வந்து 15 மார்க்ஸும் இன்க்ளூடிங் கம்பல்சரியும் சேர்த்து நம்ம வாங்கிடலாம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஹைதரா டைப். இதுல கொஸ்டின் நம்பர் 25ல ஏ எக்ஸ்பிளைன் முத்ரா பேங்க். முத்ரா வங்கி விளக்குக, இது நம்ம கொடுத்தது. அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு, உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் யாவை, இதுவும் நாம கொடுத்தது. 26ல பி ஸ்டேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். துறைவாரி பண்டகச்சாலையின் சிறப்பு இயல்புகளை விவரி. அப்புறம் 27 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஏ உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இம்போர்ட் ட்ரேட். இறக்குமதி வணிகத்தின் நோக்கங்கள் யாவை? தட்ஸ் இட். 3 5 மார்க் கொஸ்டின்லயுமே நம்ம கொடுத்த 5 மார்க் கொஸ்டின் வந்திருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே எழுதிடலாம். இதே போலதான் உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் வரப்போகுது.
ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ.